நான் ஒரு டீ டோட்லர், நான் குடிக்க மாட்டேன், சீரட் பிடிக்க மாட்டேன், அதனால நான் பரிசுத்தவான், அவனை விட நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு முட்டாள். இயேசு வந்து கானா ஒரு கல்யாணத்துல தண்ணிய திராட்சை ரசமா மாத்துறாரு. பேசிக்கலி ஊத்தி கொடுத்தது இயேசுன்னு சொல்லலாமா? எல்லாம் குடிச்சிட்டு நரகத்துக்கு போங்கடான்ட்டு இயேசு எல்லாருக்கும் திராட்சை ரசம் மாத்தி கொடுத்தாரா? காஃப் சிரப்ல ஆல்கஹால் இருக்கு, நீங்க அது குடிச்சீங்கன்னா பாவம் தானே. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்ல உடம்புக்குள்ள என்ன சர்ஜரி பண்றதுன்னா எல்லாத்துக்குமே அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அனஸ்தீஷியா இஸ் a ட்ரக். மெடிசினல்னா பாவம் இல்ல, ரெக்ரியேஷனல்னா பாவமா? உங்களுடைய அளவுகோல் எப்படி இருக்கு? தொட்டு நக்கிக்கலாம், அள்ளி தின்னக்கூடாது. என்ன 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 கதை இது? கடவுள் அறியாதவன் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா சட்டம் போட்டுல இருப்பான். லீகல் இல்லீகல் லீகல் இல்லீகல் எல்லாருமே குடிங்க, சிகரெட் பிடிங்க, போய் கஞ்சா அடிங்க, ட்ரக்ஸ் அடிங்க எல்லாம் சொல்லல நானு. இது பாவம் கிடையாது. ஸோ இது கன்சியூம் பண்றதுனால நீங்க சின் பண்ணல, உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். வாட் கோஸ் இன் டஸ் நாட் டிஃபைல் யூ இயேசு சொல்லி கொடுக்குறாரு. சின் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சின் எதுன்னு தேடி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் சின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுங்க. தவறு எல்லாமே பாவம் இல்லை, அன்ஹெல்தி எல்லாமே பாவம் கிடையாது, அடிக்ஷன் எல்லாமே பாவம் கிடையாது, ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் சம்திங் அதுவும் பாவம் ஆகும். நிறைய வேணும், இது எனக்கு நிறைய வேணும், நான் யூஸே பண்ணனாலும் நிறைய வேணும், அதுதான் கிரீடினஸ். கிரீடினஸ் இஸ் சின். சும்மா நீங்க நினைச்சதெல்லாம் இதெல்லாம் பாவம் அதெல்லாம் பாவம் நீங்களாம் ஒரு லிஸ்ட் போடாதீங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் லிஸ்ட் பாருங்க, அவர் லிஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் ஜட்ஜி, அவர் போட்ட லிஸ்ட் வச்சுதான் உங்களை நியாயம் தீர்ப்பாரு. நீங்க போடுற லிஸ்ட் வச்சு யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டாரு. நீங்க கடவுள் கிடையாது, அவர் தான் கடவுள். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சின். இட் வில் ஹெல்ப் யூ, உங்க ஆத்மாக்கு நல்லது. அதுக்காக நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன், பக்தி விருத்திக்காக தான் நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் என்ன பிஃபோர் யூ ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ் இது முழுசாக பார்த்துருங்க. I'll make it as clear as possible. ஸோ ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பாவமா? அதுதான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது பாவம் கிடையாது, அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஆல்ரைட். அன்ஹெல்த்தியானா டு அ டிகிரி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு கன்சியூம் பண்ணால் இட் இஸ் ஹெல்த்தி. ஏன்னா மெடிசினலாகவும் அது கொடுக்கப்படுது. ட்ரக்கா, காஃப் சிரப்பில் ஆல்கஹால் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். அது அளவு மீறினா இட் கேன் பி அன்ஹெல்தி. இஃப் யூ கேனாட் மேனேஜ் பியாண்ட் யுவர் எபிலிட்டி, இட் கேன் பி அன்ஹெல்தி அண்ட் இட் கேன் காஸ் யூ டு லூஸ் கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ணால் நம்ம பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டு ஸ்டார்ட் வித் ஆல்கஹால் எடுத்துக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க எல்லா வைனுமே ஆல்கஹாலிக் வைன் தான். நான் ஆல்கஹாலிக் வைன் தான் இயேசு குடித்தாரு. கம்யூனியன் ராபோஜனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அப்பத்தை பெட்டு திராட்சை ரசத்தை குடிக்கிறது இதெல்லாமே நான் ஆல்கஹாலிக் வைன்னு சில பைத்தியக்காரங்க சொல்லி திரியிறாங்க. அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கலி நான் ஆல்கஹாலிக் வைன் கண்டுபிடிக்கப்படல. இட் வாஸ் இன்வென்டட் அரௌண்ட் 16th or 17th century தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இயேசு வந்து கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணியை திராட்சை ரசமாக மாத்துறாரு. அது வந்து லிட்ரலான வைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இருக்குது. நிறைய பேருக்கு புரியும், புரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஒயினை கையில் வாங்கிட்டு பிறகு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. அந்த மனுஷன் கையில் வாங்கிட்டு நல்ல ஒயினை கடைசி வரைக்கும் வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு பாராட்டுறாரு. ஏன்னா கல்யாணத்துலலாம் முதல்ல பெஸ்ட் ஒயின் கொடுப்பாங்க. ஓல்டு ஒயின் இஸ் பெஸ்ட் ஒயின். போக போக குடிக்க நாக்கில் டேஸ்ட் போயிடும். அதுக்கப்புறமா நியூ ஒயினை கொடுப்பாங்க. காலியான பிறகு குடிக்கிறதாங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஓல்டு ஒயின் இஸ் எக்ஸ்பென்சிவ், அதனால சீப்பான ஒயினை இறக்குவாங்க. ஸோ அந்த ஒயினை இயேசு கொடுத்த அந்த திராட்சை ரசத்தை கையில் எடுத்து பெஸ்ட்டு ஒயினு அப்படின்னு சொல்கிறார். பெஸ்ட்டு ஒயின்னா ஓல்டு ஒயின்னாவே ஆல்கஹாலிக் தான். ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்கிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், பாவம். இப்போது குடிக்கிறது பாவம் அப்படின்னா அந்த பாவத்தை தூண்டுறது யாராக இருப்பாங்க? அந்த டெம்டேஷனை கொடுக்கறது யாராக இருப்பாங்க? நீ பாவம் பண்ணணுன்ட்டு யார் ஆசைப்படுவா? டெவில் தானே ஆசைப்படுவான். பட் இந்த இடத்துல தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தது இயேசு. பேசிக்கலி ஊற்றி கொடுத்தது இயேசுன்னு சொல்லலாமா? ஊற்றி கொடுத்தது இயேசுன்னு சொல்லலாம். நீ பாவம் பண்ணி சாவுங்கடா, எல்லாம் குடிச்சிட்டு நரகத்துக்கு போங்கடான்ட்டு இயேசு எல்லாருக்கும் திராட்சை ரசம் மாற்றி கொடுத்தாரா? ஏன்னா பாவத்தை பண்ண வைக்கிறவன் பிசாசு. எப்படியெல்லாம் உன்னை காலை வாரி விட்டு நீ பாவம் பண்ண வைக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறவன் பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறது பிசாசு, இயேசு கிடையாது. Okay, this is one example. So that was literary wine and it was not sin. அதனால தான் ஜீசஸ் வந்து தண்ணியை ஒயினா மாற்றினார். Another reference in the Bible, பவுல் தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதும்போது, உன் வயிறு பிரச்சனை இருக்குது, தண்ணியே குடிச்சிட்டு இருக்காத, அப்பப்போ சிறிதளவு ஒயின் எடுத்துக்கோ, அப்பப்போ கொஞ்சம் ஒயின் குடி, இட் வில் ஹீல். அந்த
வயிற்றில் இந்த அல்சர் ஒரு கேஸ்ட்ரிக்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒயின் குடித்தா இட் வில் ஹீல் மெடிசினல். ஸோ பவுல் வந்து ஒயின் குடின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா பவுல் நீ பாவம் பண்ணுன்ட்டு தீமோத்தேயுக்கு எழுதுறாருன்னு சொல்வீங்களா? ஓகே, லெட்ஸ் பார்க் இட். இது பைபிளில் இருக்குது. இது irrefutable இட் இஸ் நாட் sin. பொது வாழ்க்கைக்கு வருவோம். விஷத்தை தொட்டு நக்கினாலும் விஷம்தான், அள்ளி தின்னாலும் விஷம்தான். ஓகே, குட்டியாக பாவம் பண்ணால் அது பாவம் கிடையாது. உயிரை காப்பதுக்காக குட்டியாக ஒரு பாவம் பண்ண அப்படின்னா அந்த பாவம் சரியாயிடுமா? பொய்னா பொய் தான். குட்டி பாவமோ பெரிய பாவமோ, பாவம்னா பாவம் தான். இப்போது உங்களுக்கு காஃப் இருக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, காஃப் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, காஃப் சிரப்பை எழுதி கொடுக்குறாங்க. காஃப் சிரப்பில் ஆல்கஹால் இருக்குது. ஓகே, நீங்கள் அது குடிச்சிங்கன்னா பாவம் தானே. மெடிசினலாக குடிக்கலாம் அப்படின்னா, மெடிசினலாக நீங்கள் கன்சியூம் பண்ணால் கூட பாவம் பாவம் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, வெஸ்ட்லலாம் இருக்கிறாங்க, இங்கே இருக்கான்னு தெரில, அவங்க ட்ரக்ஸு நாங்கள் எடுத்துக்கூடாது, அது வந்து பாவம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது வந்து ஃபால்ஸ் பிலீஃப். நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ ஃப்ராக்சர்லாம் ஆயிடுச்சுன்னா லோக்கல் அனஸ்தீஷியெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் அப்படியே ட்ரீட் பண்ணுங்கள். இந்த புத்தூர் கட்டுலாம் பண்ணுவாங்கல்ல, வலிக்க துடிக்க அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. சில கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க உலகத்தில். ஓகே, ஸோ கம்மிங் டு ட்ரக், நீங்கள் இப்போ பல்லு பிடுங்குறாங்க அப்படின்னா லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஃப்ராக்சர்னால் லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. உங்களோட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை உடம்புக்குள்ளே எதனா சர்ஜரி பண்ணுறதுனா எல்லாத்துக்குமே அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அனஸ்தீஷியா இஸ் எ ட்ரக். அது போதை தரும். பெயின் கில்லர், மயக்கம், பெயின் கில்லர்ஸ்லாம் கூட ட்ரக்ஸ் தான். ஏன் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அது பாவம் இல்லை, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நாமளே வாங்கி அதை கன்சியூம் பண்ணால் அது பாவம் ஆகிடுமா? மெடிசினல்னால் பாவம் இல்லை, ரெக்ரியேஷனல்னால் பாவமா? வாட் இஸ் த ஸ்கேல்? உங்களோட அளவுகோல் எப்படி இருக்குது? தொட்டு நக்கிக்கலாம், அள்ளி தின்னக்கூடாது. என்ன கதை இது? ரெக்ரியேஷ்னலாக ஒரு ட்ரக் யூஸ் பண்ணாலோ இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணாலோ அது பாவம்னு சொன்னால், மெடிசினலாக யூஸ் பண்ணாலும் பாவம் தான். பாவம் வேறு, ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியான்றது வேறு, சரி தவறும் வேறு தான். ஓகே, எல்லா தவறும் பாவம் ஆகிடாது. இப்போ சிங்கப்பூருக்கு போனால் ரோட்டில் குப்பை போனால் தவறு, அதுக்கு பனிஷ் கூட பண்ணுவாங்க. ஆனால் ரோட்டில் குப்பை போடுறது பாவம் கிடையாது. ஓகே, பாவம் என்னன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதெல்லாம் இதை பற்றி இதெல்லாம் பேச தேவை இருக்கா அப்படின்னா இதில் கிளாரிட்டி வேணும். ஏன்னா நான் ஒரு டீ டோட்டலர், நான் குடிக்க மாட்டேன், டொபாக்கோ கன்சியூம் பண்ண, சிகரெட் பிடிக்க மாட்டேன், அதனால் நான் பரிசுத்தவான், அவனை விட நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பைத்தியக்காரன். இது ப்ராக்டிஸ் பண்ணாலும் சின்ன இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும் நீ ரைட்சஸ் கிடையாது. சின்னு வேற, சின் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் பாவத்தினுடைய வெளிப்பாடே இல்லை நம்மளுக்கு. எது பாவமோ அதை தேடி அதை பண்ணக்கூடாது, அதுதான் ரைட்சஸ்னஸ். பாவம் பண்ணாமல் இருக்கிறது தான் ரைட்சஸ்னஸ். எதையோ பண்ணிட்டு நான் பாவம் பண்ணுறது இல்லை, நான் நீதிமான்னு சொன்னால் நீ ஒரு பைத்தியக்காரன், நீ வந்து செல்ஃப் ரைட்சஸாக இருக்கிற. ஸோ உங்களை கண்டு ஆராயணும்னா எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பக்தி விருத்திக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் சட்டத்தின்படி இதெல்லாம் பாவம் அப்படின்லாம் சிலர் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேர்வானா காஞ்சா. ஓகே, தமிழ்நாட்டில் இல்லீகல். இதே இந்தியாவில் நார்த்தில் இருக்க இன்னொரு ஸ்டேட்டில் இட் இஸ் லீகல். அப்படின்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் அது பாவம் இல்லையா? என்ன சொல்லுவீங்க? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் லீகல். ஓகே, குஜராத் போனீங்கன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இல்லீகல். அங்கே போனால் அது பாவம் ஆகிடுமா? குடிக்கிறவங்களுக்கு அங்கே ஆல்கஹால் இஸ் இல்லீகல், பட் ஹாஸ்பிட்டல்ஸில் காஃப் சிரப் கொடுப்பாங்க. ஏன் நிறைய எல்லா ட்ரக்ஸுமே கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். பட் வெளியே அது விற்றா ரெக்ரியேஷனல்னா அது அங்கே இல்லீகல். அது என்ன கணக்கு? கடவுள் அறியாதவன் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக சட்டம் போட்டுன்னு இருப்பான். இல்லீகல்னு அவங்க ஒரு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்காக, ஒரு கம்யூனிட்டி கண்ட்ரோலுக்காக அது பண்ணுறாங்க. பட் நம்ம பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் தானே எடுக்கணும். பிப்ளிக்கலாக நீ பாவம் பண்ணக்கூடாது. ஓகே, பிப்ளிக்கலாக பாவம் பண்ணக்கூடாது. என் அப்பாவுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. ஓகே, ரெட் மீட் சாப்பிட்டா அவர் சீக்கிரமாக கொலஸ்ட்ரால் அக்குமுலேட் ஆகிடும், சீக்கிரம் செத்துருவார். ரெட் மீட்டு அவருக்கு விஷம். ரெட் மீட் நான் சாப்பிட்டேன்னா ஆட்டுக்கறி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை. இன்னொருத்தங்க சுகர் கம்ப்ளைண்ட்டோடு இருப்பாங்க, அவங்க சர்க்கரை சாப்பிட்டாலே அவங்களுக்கு பிரச்சனை. சர்க்கரை இஸ் அன்ஹெல்தி. ஓகே, எனக்கு சர்க்கரை பிரச்சனை கிடையாது, நான் எவ்வளோ வேணால் ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு சுகர் பிரச்சனை இல்லை.
ஸோ ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி கூட டிபெண்ட்ஸ் ஆன் யர் மெட்டபாலிசம் தான். அண்ட் கன்சப்ஷன் லெவல்ஸ் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டபாலிசம் தான். எல்லாருமே குடிங்க, போய் சிகரெட் பிடிங்க, போய் கஞ்சா அடிங்க, ட்ரக்ஸ் அடிங்கலாம் சொல்லலை நான். இது பாவம் கிடையாது. அண்ட் அதோட அளவு தான் நீ கான்ஷியஸாக இருக்கியா அன்கான்ஷியஸாக போறியான் இருக்குது. கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கான்ஷியஸாக இருந்தால் நம்ம கவனமாக இருப்போம், நம்ம பாவம் பண்ணுறோமா இல்லையான்ட்டு நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கிட்டு கண் விழித்திருப்போம் கான்ஷியஸாக இருக்கிறது. அன்கான்ஷியஸாக போயிட்டா நம்ம பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கான்ஷியஸாக இருக்கணும். இந்த ஆல்கஹால், இந்த ட்ரக்ஸ்லலாம் அன்கான்ஷியஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது கன்சியூம் பண்ணுறனால நீங்கள் சின் பண்ணல, உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். வாட் கோஸ் இன் டஸ் நாட் டிஃபைல் யூன்னு இயேசு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இந்த கன்சியூம் பண்ணிட்டு ஹை ஆயிடுறாங்கல்ல, போதை தலைக்கு ஏறுற பிறகு அவங்க கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஃபில்டர் இருக்காது. கான்ஷியஸாக இருக்கும்போது நம்ம வேஷம் போடுவோம், எல்லாருமே வேஷம் போடுவோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவோம். நான் போடுறது கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் வேஷம் போட்டுறீங்களா இருக்கலாம். ஓகே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மறைச்சி ரகசியங்கள்லாம் மறைச்சி நம்மளுடைய ஆசைகள்லாம் மறைச்சி அடக்கி ஓகே வேஷம் போடுவோம். இது அன்கான்ஷியஸ் ஆன பிறகு ஓப்பன் ஆகிடும். ஆசைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாம் வெளியே வரும். பேசுவாங்க, சொல்லுவாங்க, எல்லாரையும் திட்டுறதெல்லாம் ஃப்ளூவெண்ட்டாக திட்டிடுவாங்க. யாரெல்லாம் திட்டணும்னு நினச்சிருந்தாங்களோ எல்லாம் வெளியே வந்துடும். என்னென்னா பண்ணணும், டான்ஸ் ஆடணும், அது இது என்னென்னா பண்ணணுன்னா எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். உள்ளேருந்து வெளியே வர்றது தான் உன்னை தீட்டுப்படுத்தோன்னு இயேசு சொல்கிறார். இந்த ஆல்கஹால், இந்த ட்ரக்ஸு, இந்த காஞ்சா, ஆல் ஆஃப் திஸ் உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வரும். ஹை ஆகிட்டான் அளவு மீறி போனான். அப்போது நீங்கள் பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தட் அகெயின் not because of consuming these things, it is because you are a sinner. நீ பாவி, உனக்குள்ளே அடைக்க வச்சிருந்த அது வெளியே வந்துருச்சு. வெளியரங்கமாக செய்துட்டேன், யாரும் பார்க்கலன்னு நினச்சி ஃப்ரீயாக செய்துட்டேன். பிகாஸ் யூ லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். அவ்வளோதான். கான்ஷியஸாக இருக்கணும். ஓகே, கான்ஷியஸ்னஸ் இழக்கிறது கூட பாவம் கிடையாது. நான் அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அடிக்ஷன் நிறைய அடிக்ஷன் இருக்குது. மியூசிக் அடிக்ஷன் இருக்குது, ஃபுட் அடிக்ஷன் இருக்குது, ஸ்வீட் அடிக்ஷன் இருக்குது, சாக்லேட் அடிக்ஷன்ஸ் இருக்குது, காட் அடிக்ஷன்ஸ். எனக்கு பயங்கர பிடிக்கும் கடவுள்னா பைத்தியம். கடவுள் பைத்தியம். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. I'm addicted to God. So addiction is not sin. Addiction is also not sin. சிலருக்கு கிரிக்கெட் அடிக்ட்ஸாக இருப்பாங்க. கிரிக்கெட் பார்க்குறது, கிரிக்கெட் பற்றி பேசுகிறது, கிரிக்கெட் விளாடுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கையில் கிரிக்கெட் நிறையா இருக்கணும் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் அடிக்ட்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், புக்காக வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுப்பாங்க. புக்ஸ் அடிக்ட். அடிக்ஷன் இஸ் நாட் சின். என்ன வேணால் அடிக்ஷன் இருக்கலாம். சின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அடிக்ஷன். சின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லாஸ் ஆஃப் த வேர்ல்ட். சின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி. ஆல் ஆஃப் தட். சின்ன்றது வேற ஒரு கேட்டகரி பை இட் செல்ஃப். சின் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சின்ன எதுன்ட்டு தேடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் சின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுங்க. உங்கள் ஆத்மாவுக்காக சொல்கிறேன், ஃபார் யுவர் எடிஃபிகேஷன், ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன். சின்னுனா என்னதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தவறு எல்லாமே பாவம் இல்லை. அன்ஹெல்த்தி எல்லாமே பாவம் கிடையாது. அடிக்ஷன் எல்லாமே பாவம் கிடையாது. ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் சம்திங் அதுவும் பாவம் ஆகாது. அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்னே இருக்க, தீனி பண்டாரம், அது பாவம் கிடையாது. ஓகே, கிரீடினஸ் தான் சின்னு. அடிக்ஷன் கிரீடினஸும் ஆகாது. அது எனக்கு வேணும், அது இல்லாமல் இருக்க முடியல, அதுதான் அடிக்ஷன். அடிக்ஷன் இஸ் நாட் கிரீடினஸ். வாரி வச்சுக்கிறது தான் கிரீடினஸ். நிறையா வேணும், இது எனக்கு நிறையா வேணும், நான் யூஸே பண்ணனாலும் நிறையா வேணும், அதுதான் கிரீடினஸ். ஓகே, கிரீடினஸ் இஸ் சின். greedy people are idolaters-ன்னு சொல்லிட்டு நம்ம கொலேஷன்ஸில் படிக்கிறோம். ஓகே, ஸோ சின்னுனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். மற்றவங்கள நியாயத்திற்கிறதும் பண்ணாதீங்க. நீங்களே உங்களை நியாயத்திற்கு நீங்கள் செல்ஃப் ரைச்சஸ் ஆகிடாதீங்க. ஆத்தும பத்திரம். ராஜா விட்டுட்டு போனார்னா முட்டாள் கணிகள் மாதிரி கதவு சாத்திட்டு கதவு தட்டினா கூட நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டு துப்பிட்டு போயினே இருப்பார். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் உன்னை பாந்தி எடுத்து போடுவேன். கவனமாக இருங்க. பாவம்னா என்னன்ட்டு ஃபஸ்ட்டு படிங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை யாருக்குன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
சும்மா நீங்கள் நினச்சதெல்லாம் இதெல்லாம் பாவம் அதெல்லாம் பாவம் நீங்களாம் ஒரு 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 லிஸ்ட்டு போடாதீங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் லிஸ்ட்டை பாருங்கள். அவர் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவர் தான் ஜட்ஜி. அவர் போட்ட லிஸ்ட்டை வச்சு தான் உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் போடுற லிஸ்ட்டை வச்சு யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டார். நீங்கள் கடவுள் கிடையாது, அவர் தான் கடவுள். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது தான் ஒரிஜினல் வீடியோ. இப்போத்துலேருந்து பேசுகிறது ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன். ஏன்னா இந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஆல்ரெடி இந்த வீடியோவில் எதிரும் பார்த்தவங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பரம்பரையாக இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டுட்டோம். நம்ம ஸ்கிரிப்சரை வியாகியானம் பண்ணுறது கூட இது அடிப்படையில் தான் ஸ்கிரிப்சரை வியாகியானம் பண்ணுறோம். வசனத்தை இதுக்கேற்ற மாதிரி வியாகியானம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஊழியக்காரர்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பொய்யான நம்பிக்கை. அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடே நான் இன்டென்ஷனலாக போட்டேன். ஸோ இந்த எபிசோட் நான் பண்ணிட்ட பிறகு ட்ரஸ்ட் வர்த்தி பீப்புள் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணேன். அண்ட் none of them agreed to what I said. முழுசாக யாரால ஒத்துக்க முடியல. ஒரு சில இடத்துல ஒத்துக்கிறாங்க, முழுசாக ஒத்துக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் குடித்தவன் அளவாக குடிக்க மாட்டான், அதிகமாக தான் குடிப்பாங்க, அதிகமாக குடிச்சிட்டு பாவம் பண்ணுவாங்க. சரி, குடிக்கிறது பாவமா இல்லையா, ட்ரக்ஸு கன்சப்ஷன் பாவமா இல்லையா, அதுதான் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். பாவமா இல்லையா? அதிகமாக கன்சம்ஷன் பண்ணால் பாவம் பண்ணுவாங்கன்னா பாவம் உள்ளேருந்து தான் வெளியே வரும். அதை நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின் அண்ட் கான்ஷியஸ்னஸ்ன்ட்டு ஒரு சாப்டர் இருக்கும், அது போய் பாருங்கள். குடிக்கிறது பாவம்னா பாவமே கிடையாது. ஏன்னா இயேசு ஊற்றி கொடுத்தாரு, குடிங்கடான்னு எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தாரு. பேசிக்கலி எல்லாருக்கும் ஒருத்தர் கொடுக்கல, ஜாடியாக அண்டாவா இயேசு வந்து பாவம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஆல்கஹால் கொடுப்பாரா? ஆல்கஹால் கன்செப்ஷன் இஸ் சின் அப்படின்னு சொன்னால், அதிகமாக குடிக்கிறதே சின் அப்படின்னு சொன்னால், அதிகமாக குடிக்கிறதுக்காக தான் இயேசுவே ஒயின் கொடுத்தாரு. தண்ணியை திராட்சரசமாக மாற்றிருந்தே பத்தலை இன்னும் வேணுன்றதுக்காக தான். அது ரெக்ரியேஷனல் தான், மெடிசினல் கூட கிடையாது. ரெக்ரியேஷனல் தான், செலிப்ரேஷன், குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தாரு. அதுக்காக தான் ஒரு ஒயினை மாற்றி கொடுத்தாரு. இருந்த ஒயின்லாம் காலி ஆயிடுச்சு, பத்தலை இன்னும் வேணும்ன்ட்டு எக்ஸ்ட்ராவாக அளவுக்கு அதிகமாக தான் போயிருக்கும். ஸோ எவ்ரி டைம் when Jesus did a miracle, மோர் தென் இனஃப் தான் கொடுப்பாரு. காட்ஸ் ஹேண்டே அப்படி தான், எது கொடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக தான் கொடுப்பாரு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்காக கொடுக்க மாட்டார், அளவுக்கு மிஞ்சி தான் கொடுப்பார். நான் கேரக்டர் ஆஃப் காடை சொல்கிறேன். ஓகே, குடிக்கிறது பாவம்னா கிடையவே கிடையாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குன்ட்டு பவுல் சொல்கிறாரு. அது கமாண்ட்மெண்ட் கிடையாதுல்ல. அண்ட் அந்த இடத்துல எதுக்காக சொல்கிறாரு, கான்டெக்ஸ்ட் படிக்கணும்ல. செக்ஷுவல் இம்மாரலிட்டி இருந்துச்சு, சரீரத்தை வச்சு விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இயேசு விபச்சாரம் நீ கண்ணால் பார்த்தாலே விபச்சாரம் ஆயிட்டுன்னு சொல்கிறாரு. கண்ணால் பார்த்துட்டு சரீரத்தால் விபச்சாரம் பண்ணலன்னா அது பாவம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இயேசு சொல்கிறதெல்லாம் மைண்ட் ரிலேட்டட் தான் சின்னு. மைண்ட் ஆர் ஆத்துமா ரிலேட்டட் தான் சின். எல்லா சின்னுமே ஆத்துமா ரிலேட்டட் தான். பால் அந்த மக்களுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. அவர் கட்டின சபை தரம் இல்லாமல் கட்டியிருக்காரு. ஒரு திருச்சபையை கட்டியிருக்கிறாரு ஒரு ஊரில், கொரிந்தியர். ஓகே, சபையை கட்டிட்டு ஒழுங்காக வழி நடத்தல, அவங்க வழி தவறி போயிட்டாங்க. அவங்க தப்பை திருத்துறாரு, அவங்களுடைய மெய்ப்பரா அவங்களுடைய தப்பை திருத்துறாரு. ஓகே, செக்ஷுவல் இம்மாரிட்டி இருக்குது, விபச்சாரம் பண்ணியிருந்திருக்காங்க. சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை வச்சு நீ விபச்சாரம் பண்ணுவியா அப்படின்ட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்குறாரு. நாக்கு பிடுங்குற மாதிரி அவங்களை கேட்குறாரு. அவ்வளோதான், உபதேசம் கிடையாது, கட்டளையும் கிடையாது. சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும்னா ஐ வில் ஆஸ்க் யூ ஃபியூ கொஷின்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, பேக்ட் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். பேக்ட் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தானிய வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மீட்டு, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு கவுஸ்லேருந்து வர மில்க்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாமே கண்டாமினேட்டட். அண்ட் பொல்யூஷன், வெளியே போனால் ஏர் பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, எதுவுமே குடிக்கக்கூடாது, வெளியவே போகக்கூடாது. சரீரம் தேவனுடைய ஆலயம்னா நீங்கள் பாதுகாக்கணும்னா இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்டது இருக்குது இல்லை. சரீரம் தேவனுடைய ஆலயமா? இல்லை, ஆத்மா தான் தேவனுடைய ஆலயம். ஆத்மாவில் தான் வாசம் பண்ணுறாரு. சோல் தானே ஹெவனுக்கு போகுது. He came to save the soul தானே. சேவ் த பாடிக்காக வந்தாரா? பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வந்தாரா? உள்ள ஆத்மா சுத்தமாக இருந்துச்சுன்னா சரீரம் சுத்தமாக இருக்கும். சரீரம் எந்த பாவமும் செய்யாது. சரீரத்துக்கு தனியான மைண்டு கிடையாது. ஆத்மா நினைச்சாதான் சரீரமே விபச்சாரம் பண்ணும். ஆத்மா நினைச்சாதான் சரீரம் விழிக்கும். ஆத்மா நினைச்சாதான் சரீரம் பேசும். ஆத்மா நினைச்சாதான் சரீரத்துக்கு கேட்கும், கவனிக்கும். ஓகே, ஆத்மா நினைச்சாதான் சரீரம் திருடும். சரீரத்துக்கு சுயமாக ஒரு புத்தி கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த சோல். சின் எங்கேருந்து வருது? ஆத்மாலேருந்து தான் வருது. இயேசு சொல்கிறாரு, வாட் கோஸ் இன் டஸ் நாட் டிஃபைல் யூ, வாட்
கம்ஸ் அவுட் டிஃபைல்ஸ் யூ. உள்ளேருந்து எது வெளியே வருதோ அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன்னா தலைமுறையாக இந்த உபதேசத்தை நம்ம கேட்டு இதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட் கோஸ் இன் டஸ் நாட் டிஃபைல் யூ ஏசு சொல்கிறாருல, எந்த இடத்துல சொல்கிறாரு தெரியுமா? ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு வந்துட்டு காட் கிவன் கமாண்ட் மாதிரி அவங்க நியாயம் தீர்த்தாங்க ஏசுவோட சீஷர்களை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடணும், ட்ரெடிஷ்னலாக ப்ராக்டிஸ். இவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாருங்க சீஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, அன்ஹெல்தி. ஓகே, அதுக்காக இயேசு இந்த ரிலீஜியஸ் டீச்சர்ஸ், ஓகே, சரி இவங்ககிட்ட டேய் உள்ளே போகிறது எதுவும் தீட்டுப்படாதுடா, வாயுக்குள்ளே போய் ஸ்டொமக்குள்ளே போயிட்டு சியூவர் வழியாக வெளியே போயிடும். ஆனால் உள்ள இருதயத்துலேருந்து வெளியே வருது பார், அதில் தான் எல்லா சின்னுமே. அப்படி லிஸ்ட் போட்டு சொல்லுவார். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எந்த சின்ன ஆல்கோஹால் காஸ் பண்ணுது? இந்த சின்னெல்லாம் ஆத்துமாலேருந்து வருது. நீ சரீரத்தமாக சுத்தமாக வச்சுக்கிறதுனா தான் கன்செப்ஷன் அவாய்ட் பண்ணணும். ஆத்துமாவிலேருந்து தான் சின் பண்ணணும். ஓகே, அதான் இயேசு சொல்கிறார். ஆத்துமாவை தான் காத்துக்கொள்ளணும், ஆத்துமாவை தான் பரிசுத்தமாக வச்சுக்கணும். பாவம் எல்லாம் ஆத்துமாவிலேருந்து தான் வெளியே வரும். உள்ளே சுத்தமாக இருந்துச்சுன்னா வெளியே வர்றதும் சுத்தமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் காட்டின சின்னில் எந்த சின்னு ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் ஆர் டொபேக்கோ ஆர் மாரோனா? டொபேக்கோலாம் என்ன பாவம் பண்ணுறீங்கன்னு தெரில. ஓகே, டொபேக்கோ என்ன பாவம் பண்ணுவீங்க? டொபேக்கோ சிகரெட் பிடிச்சா என்ன பாவம் பண்ணுவீங்க? திங்க் அபவுட் இட். இதில் எந்த சின்னு இயேசு சின்ன தீட்டுப்படுற சின்னு, எந்த சின்னு நீங்கள் இந்த ஆல்கஹால் மூலமாக காசு பண்ணுது? எதுவுமே பண்ணாது. உன் ஆத்மா சுத்தமாக இருந்துச்சுன்னா இதில் எந்த பாவமும் பண்ண மாட்டீங்க. பைபிளில் இருக்க எந்த பாவமே பண்ண மாட்டீங்க ஆத்மா சுத்தமாக இருந்துச்சுன்னா. இந்த ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ், காஞ்சா, சிகரெட்டு, ஒன்று கூட நிறையா பார்த்தேன், கஃபைன், காஃபி, டீ, இதெல்லாம் கூட இதே கேட்டகரியில் தான் வருது. இதெல்லாம் இந்த ட்ரக் கேட்டகரியில் தான் வருது. காஃபி, டீ கூட இதில் தான் வருது. ஓகே, இதில் எதுவுமே பாவம் இல்லை. இதை கன்சியூம் பண்ணுறது பாவம் இல்லை. யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணும். இது பாவம் இல்லை. பிப்ளிக்கலி இது பாவம் கிடையாது. இயேசுவை ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு உதவி செய்தார். ஆல்கோஹால் கன்செப்ஷனுக்கு உதவி செய்தார். பத்தாம் இருந்தப்போ சரக்கு பத்தல இயேசுவே அப்படின்னோட இயேசு சரக்கு கொடுத்தாரு. லோக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஓகே, சரக்கு காலி ஆயிடுச்சு, பத்தலை அப்படின்னோடனே சரக்கு இன்னும் கொஞ்சம் குடி, போதை வேணுமா, டேக் இட் அப்படின்னு இயேசு கொடுத்தாரு. அதுதான் நடந்துச்சு கானா ஒரு கல்யாணத்தில். அண்ட் இயேசு ஆல்கஹால் குடித்ததுக்கான ஆதார வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 33-35. For John the Baptist didn't spend his time eating bread or drinking wine, and you say he's possessed by a demon. The Son of Man, on the other hand, feasts and drinks, and you say he's a glutton and a drunkard, and a friend of tax collectors and other sinners. But wisdom is shown to be right by the lives of those who follow it. இதே வசனம் தமிழில் யோவான் ஸ்நானகன் அப்பம் பிசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரனோ போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஓகே, try to understand the context-காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. So that's it. Getting back, try to understand what is sin. It will help you. உங்கள் ஆத்மாக்கு நல்லது. அதுக்காக I'm making this video. I hope this was useful. நீங்கள் என்கிட்ட எதனா சொன்னால் மாத்திரம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அவர் என்கிட்ட எதனா கான்வெர்ஸ் பண்ணும், நீ சொன்னதெல்லாம் தவறு, இல்லை இதில் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணோம், என்கிட்ட நான் பேசணும், என்னை திருத்தணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்ஸில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். May the Lord God give you more understanding on what is sin. In Jesus' name, Amen. See you in the next episode.